எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அந்த ஒரு அன்புள்ள அப்பா தன்னுடைய மகனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. அவன் வேசிகளோடு போய் வெளிநாட்டில் போய் வெளியூரில் போய் ஆஸ்திகளை அழித்து போட்டு விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சப்புறம் அங்கே பஞ்சம் வந்தப்புறம் அங்கே பிழைக்க முடியாமல் திரும்ப தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வருகிறான். அல்லேலூயா. அப்போ அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் பாவி அப்படின்னு நினச்சிட்டு வரான். அவங்க அப்பா கிட்ட வரும்போதே இதான் சொல்கிறான், அப்பா நான் பாவிப்பா, உங்களை அப்பான்னு சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லாத அப்படின்னு சொல்லிட்டே வரான். ஆனால் அவங்க அப்பா அதை காதலே வாங்கலையா. அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, என் மகன் திரும்பி வந்துட்டான், நீங்கள் கொளுத்த கன்று அடியுங்க, அவன் மரித்தவனாக காணப்பட்டான், இப்பொழுது உயிர்த்தவனாக திரும்ப வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமாங்க. அதாவது அவர் பாவம் செய்யும் பொழுது நம்ம அதாவது ஆண்டரை விட்டு தூரம் போனாலே கிட்டத்தட்ட நம்ம பாவிகளாக தான் மாறிடுறோம். அல்லேலூயா. ஆண்டர் கிட்ட வரும் பொழுது அந்த பாவம் மெயின் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட வரும் பொழுது அந்த பாவங்கிற பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணி விடுகிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய ரத்தம் சிந்தி அவர் நம்ம அப்பாவாகவும் நம்மை அவருடைய பிள்ளைகளாகவும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்மை சிருஷ்டித்தவர் அவர் தான், அந்த வகையிலும் அவர் அப்பா தான். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் அழகாக அப்படி சொல்லப்பட்டிருக்கோம், அவன் மரித்தவனாக காணப்பட்டான், இப்பொழுது உயிர் பெற்று திரும்பி வந்திருக்கிறான், உயிரோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இருக்கையிலே பெஸ்ட்டானது எல்லாத்தையும் அடிச்சு அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னொரு பையன் சொல்லுவான், அப்போ நான் எப்போ உங்க கூட தானே இருக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு கன்று குட்டி கூட அடிக்கலையே, எனக்கு பெஸ்ட்டானது எதுவும் தரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா சொல்லுவார், மகனே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உன்னுடையதான். அல்லேலூயா. அந்த பையனுக்கு அவங்ககிட்ட இருந்த எல்லாமே அந்த பையனோட தான். ஆனா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு திரும்ப வந்தான் தெரியுமா, அந்த பையனுக்கு எப்போ அப்பா கிட்ட வந்தானோ அப்போ திரும்பவும் இந்த அப்பாவுடையது எல்லாமே அந்த பையனோட தான் மாறுது. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. அவன் திரும்பி வந்துட்டான்ல அப்பா கூட, அப்பா கிட்ட வந்த உடனே அந்த பையன் அது வரைக்கும் பாதி சொத்தை எடுத்துட்டு போனால அந்த சொத்து மட்டும் தான் அவனுடையதாக இருந்திருக்கும். ஆனா எப்போ அப்பா கிட்ட திரும்பி வந்தானோ திரும்பவும் அப்போடையது எல்லாம் அவனுடையதாக மாறிடுது. அல்லேலூயா. கண்டிப்பாங்க. எப்பவுமே அப்பா மகன் அப்படிங்கிறது அப்படி ஒரு பெஸ்ட் உறவை தான். அங்கதான் எக்ஸாம்பிளாக ஆண்டவர் சொல்லிடுறாரு. அல்லேலூயா. அப்பாவுடையது எல்லாம் நம்முடையது, நம்முடைய பரமபிதா அப்பாவுடையது எல்லாம் நம்முடையதும் கூட. அல்லேலூயா. பாவத்து நிமித்தம் நாம் மரித்தவர்களாக காணப்பட்டோம், அவர் நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களை அவரோட கூட உட்கார்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 2 அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.